ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே ஈவினிங் ஒரு 7 o'clock வந்து வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டியூஷனை விட்டுட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி ஈவினிங் தான் எனக்கு மெசேஜ் வந்து நாளைக்கும் டே ஆஃப்டரும் ஸ்கூல் லீவுன்ட்டு. பார்த்தோன்னே அவங்களுக்கு ஹாப்பியாக என்னன்னு தெரியல, எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் காலையில் ஒரு 5 o'clock ஏன்ச்சோன்னா நைட்டு 11 o'clock வரைக்கும் அப்படியே ஓடிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது, நமக்கும் ஒரு டே வந்து ப்ரொடக்டிவாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பிரேக் சம்டைம்ஸ் தேவைப்படுதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸ்கூல்லே பார்த்து லீவுன்னு சொல்லிட்டாங்களா, சரி ஓகேடா அப்பாடான்னு சொல்லிட்டு நானும் ரிலாக்ஸாக வேலை பார்த்துட்டே இருந்தேன். எங்கள் வீட்டில் மாவு வேறு காலி ஆகிடுச்சு. சரி கம்பு மாவு ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு கம்பு வந்து ஒரு 2.5 டம்ளர் போட்டேன்னா 1 டம்ளர் வந்து ரேஷன் அரிசி ஒரு 1.5 டம்ளர் போடுவேன், 1 டம்ளர் வந்து உளுந்து போடுவேன். இன்றைக்கி வந்து நார்மல் உளுந்து இல்லை, நார்மல் உளுந்தும் கருப்பு உளுந்தும் மிக்ஸ் பண்ணி போடுவேன். நார்மல் உளுந்து இல்லாதனால நான் டேரெக்டாக வந்து கருப்பு உளுந்தே ஊற வச்சுட்டேன். நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் நல்லாவே வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு தான் ஊற வைப்பேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி கொஞ்சம் ஊறிட்ட பிறகு தான் இன்னும் 2-3 டைம் நான் வாஷ் பண்ணிவிட்டு கேன் வாட்டரில் ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாகவே சோக் பண்ணிவிட்டு மார்னிங் தான் நான் வந்து அதை போய் அரைக்கவே போவேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெளியே தான் அரைக்கிறது, ஏன்னா சட்டுன்னு போய் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்குது. இதுக்குன்னு கிரைண்டரை எடுத்து வச்சு அரைக்கிறதுக்குள்ளே எனக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கும் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சின்னதான கிச்சன். அது ஒன்று அரைச்சேன்னா மீதி எந்த வேலையுமே ஓடாது, அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஆக்குப்பைட் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுவேன், கடையிலே எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவேன். ஸோ அப்படி தான் நான் நினச்சிட்டு எல்லாமே ஊற வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாப்பா பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு 9-9:30க்கெலாம் படுத்துடுவாங்க. ஏன்னா வந்து சின்ன குழந்தையிலேருந்து அவளுக்கு ஹேபிட், எங்கள் அப்பா அவளுக்கு அந்த மாதிரி ஹேபிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்கூல் டைமில் இப்போ வந்து மார்னிங் 7 o'clockலாம் அவளுக்கு வேன் வந்துடுமா, அதனால் அதே ஒரு 9-9:30 அவளே ஆட்டோமேட்டிக்காக போய் படுத்து தூங்கிடுவா. ஸோ அப்படியே தூங்கிட்ட பிறகு நாளைக்கு லீவ் தானே, ரிலாக்ஸாக ஏஞ்சிக்கோமா, நீ வந்து நாளைக்கு ஸ்கூல் ஹாலிடே அப்படின்னா ஓகேம்மா சொல்லிட்டு அதோட போய் படுத்துட்டா. ஸோ நானும் ரிலாக்ஸாக யூடியூப் சேனல் போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ சாப்பிட்டுட்டு மீதி இருக்க வேலையில் பார்த்துட்டே இருந்தேன். நான் ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா, அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. மேக்ஸிமம் கருப்பு உளுந்து தோலோட தான் அரைப்பேன், ஏன்னா வந்து தோலோட அரைக்கிறது தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னா. ஸோ அப்படியே அரைச்சிட்டாலே நாங்கள் சாப்பிட்டு பழகிட்டோம். அப்புறம் மீதி இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த வீக்குக்கான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பேஸ்கெட் தான் எப்போயுமே மேக்ஸிமம் வைப்பேன். அதில் வந்து பேபி ஆரஞ்சு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, அந்த ஜூஸியாக டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து வச்சிடுறது. ஸோ போகும்போது வரும்போது எங்கள் வீட்டில் எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று எடுத்து காலி பண்ணுறோம். ஸோ அப்படி தான் சரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டில் வந்து போட்டு மூட ட்ரை பண்ண மூடவே முடியல. சரி மீதி இருக்க சைடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அதை எடுத்து போட்டுட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு மாற்றி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்ட பிறகு தான் ஓகே எல்லாம் முடிஞ்சுது, எதாவது ரிலாக்ஸாக உட்காந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இப்படியே தான் டெய்லியும் ரொட்டீன் போயிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் வருமா, ஸோ இந்த டைம் வந்து மெட்ரோ வாட்டர் வர டைம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பிடிச்சி வச்ச பிறகு தான் அப்பாடான் இருக்கும், இல்லைன்னா நாளைக்கு வேலையே ஓடாது. ஸோ அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நானும் என்ன பண்ணேன், கொஞ்சம் யூடியூப் சேனல் வந்து இந்த மாதிரி பேசுகிற மாதிரி வச்சுருப்பேன். அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா யாரும் நம்ம கூட கனெக்டிவிட்டியோட ஒரு பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுமாதிரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லீவ் டைமில் தான் வந்து நமக்கும் ஒரு செல்ஃப் கேர் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் கன்சிஸ்டன்ஸாக நான் எடுக்க மாட்டேன், பட் எப்பயோ டைம் கிடைக்கும் எடுத்துப்பேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாமா இதுலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ், இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி உங்கள்கிட்ட அப்படியே வந்து காமிப்போம், ஸோ தான் காமிச்சிட்டு இருந்தேன். இது பார்த்தா ரொம்பவே சாஃப்ட், ஒரே ஒரு வாஷ் தான் வாஷ் பண்ணேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறேன்னா கேட்டால் கிடையாது, செகண்ட் பேட்ச் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்து ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங்காக இருந்தது. ஸோ அது கூடவே பார்த்தா லிட்டில் பிட் வந்து பாதாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மசாஜ் கொடுத்துட்டு இருந்தேன். கண்ணை சுற்றி அப்புறம் ஃபேஸு எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்படியே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டைமில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். காலேஜ் டைமில் நமக்கு என்ன வேலை, சாப்பிட்றது, தூங்குறது, ஃபேஸுக்கு கேர் பண்ணுறது, தலையில் கேர் பண்ணுறது சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். கிச்சனில் சம்டைம்ஸ் இந்த வெசல் வாஷ் பண்ணுறது அப்படி இப்படி போகும் தவிர்த்து ஃபுல்லாக நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா. ஸோ அப்படி தான் போயிட்டே நினச்சிட்டே இப்படிலாம் பண்ணி எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்ட்டு.
அப்படியே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்ச நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதில் வந்து ஜாப்பனீஸில் வந்து ஹமி மோமி அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் யூடியூப் சேனல் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் எந்த ஒரு டாக்கிங்கும் கான்வர்சேஷனும் இருக்காது, சைலண்டாக இருக்கும். அது சுற்றி இருக்க அதோட நேச்சர் கலர் ஒயிட் அண்டு உட் தீமில் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும், மைண்டுக்கே செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதை பார்க்கவும் சரி நம்மளும் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் சொல்லி நிறைய யோசிப்பேன். பட் இங்கே இருக்க எங்கள் வீட்டு தண்ணிக்கு நான் எதையுமே பிளான் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து வேறு இடத்துக்கு எங்கன்னா மூவ் ஆன் பண்ணால் மட்டும்தான் என்னால் அதை பண்ண முடியும். ஸோ பட் இருந்தாலும் எனக்கு அதை பார்க்கும்போது மைண்டு ஒரு வைபிங்காகவே இருக்கும், ஒரு 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 பாசிட்டிவாக திங்கிங்காக இருக்கும். அந்த பிரைட்னஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் அந்த ஒரு வெளிச்சம் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த ஒரு வீடியோவில் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டு அன்றைக்கி டே முடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பழையதை ஊற வச்சுருந்தேன். அந்த பழையதை தான் சரி ரெடி பண்ணி நானும் பாப்பாவுக்கு கொடுத்துட்ருந்தேன். அவளுக்கு மார்னிங்கே ஆல்ரெடி வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து ரெகுலராக ஸ்கூல் வந்து 7 o'clockலாம் கிளம்பிடுவாங்க. அப்போயே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்ருவாங்கன்னா அதனால் ரொம்ப மார்னிங் ஏன்னு பசி வந்துடும். அதனால் மார்னிங்கே அவங்க ஒரு 2 தோசை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு இப்போ தான் நான் வந்து சரி கொஞ்சம் பழையது குடிக்கலாம், நம்ம அன்றையும் ஒரு கிளாஸ் ஊற்றி அவளுக்கு கொடுத்துட்ருந்தேன். அதையும் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தா. நம்ம என்ன தான் கேர் பண்ணி பார்த்தாலும் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணாலும் எங்கேருந்து தான் இந்த ஃபீவர் வரும்னு எதுன்னு தெரியாது. சட்டுன்னு திடீர்னு ஸ்கூலுக்கு நல்லா போயிட்டு வருவாங்க. அந்த வரும்போது பார்த்தா காஃபோட வர்றது, ஏன்னா தூங்கி ஏஞ்சோடனே விடிய காலை ஃபீவர் வருது சொல்லி ரிப்பீட்டடாக அந்த ஒரு இஷ்யூஸ் நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் என்ன தான் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட்டோ கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே நானும் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றது. பட் எங்கேருந்து தான் இந்த ஃபீவர் வருதுன்னு தெரில. ஆஃப்டர் இந்த ஒரு 1 வீக்காக நான் ஃபீவர்லேயே அலைஞ்சிட்டேன். இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே டிலே ஆகிடுச்சு, சாரி. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. பாய்.